இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு கேசரி தான் பார்க்க போகிறோம். கேசரி அப்படின்னாலே நம்ம எப்பயுமே கேசரி பவுடர்லாம் போட்டு நம்ம வந்து கேசரி செய்வோம். இன்னைக்கு கேசரி பவுடர்லாம் போடாமல் அதுக்கு பதில் இந்த ஃப்ளேவருக்கு வந்து நம்ம பழம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் போட்டு செய்யலாம். இது எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம்னு நினைப்போம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பலாப்பழமோ மாம்பழம் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் கேசரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து 1/4 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி பொடி ரவையாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், வெள்ளை ரவை. இப்போ இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கப்புலேயே நம்ம என்ன பண்ணலாம், 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரவையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இங்கே தண்ணி கொதிக்கிட்டோம். ஒரு 50 ml அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காயட்டும். இதுலேயே வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுடலாம். 10 முந்திரி பருப்பை 4 உடைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 திராட்சை எடுத்துக்குவோம். பாருங்க, இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. பாருங்க, எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்லேயே நம்ம வந்து பலாப்பழத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நெய்லியே வறுத்தரலாம். நெய்லியே இந்த பலாப்பழத்தை வறுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், இதுலயே நம்ம ரவையும் சேர்த்துடலாம். நெய்லியே நல்லா அந்த ரவையும் இந்த பலாப்பழத்தையும் நல்லா நெய்லியே இப்படி வறுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 ஏலக்காயை சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரையோடு பொடி பண்ணும் போது சீக்கிரமாக உங்களுக்கு பொடியாயிரும். அதுக்காக பாருங்க, இதுவும் நல்லா அந்த மாதிரி வந்து ரவையும் பலாப்பழமும் நல்லா இந்த நெய்லியே நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்க, தண்ணியும் இந்த சைடு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் ரவைக்கு 3 கப் அளவுக்கு, அதே டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நம்ம ஊற்றிக்கணும், இல்லைன்னா மேலே வந்து தெரிச்சிடும். ஏன்னா இதுவும் வந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. இதுலேயே நம்ம ஊற்றும் போது ரொம்ப சூடாயிரும், மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. பலாப்பழத்தோட அந்த வாசனையே இந்த கேசரி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இதுக்காக எசன்ஸ்லாம் நிறைய எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்க, 1 கப் அளவுக்கு நம்ம ரவைக்கு 1.25 கப் அளவுக்கு நான் வந்து தென்னஞ்சக்கரை எடுத்திருக்கேன். நீங்க நாட்டு சக்கரை இருந்தா நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எது இருக்கோ அதை இதே அளவுக்கு சேர்த்து. கலருக்கு வந்து நீங்க கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு கலர்லாம் பவுடர் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது கலரே பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்துடும். பாருங்க, இப்ப சக்கரை மாதிரியே தான் இதுவுமே. நீங்க போட்ட உடனே தளர்த்தி ஆயிரும். பாருங்க, இந்த மாதிரி தென்னஞ்சக்கரை பனஞ்சக்கரை எல்லாம் பிடிக்காதுமா, எனக்கு சுகர் தான் பிடிக்கும்னா நீங்க சுகர் சேர்த்துக்குங்க, அதுவுமே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்க, இதுதான் கரெக்டான பக்குவம். தண்ணியும் கரெக்டாக இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுலேயே நல்லா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே போட்டு நம்ம எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக பிஸ்தாவும் போட்டுடலாம். பிஸ்தா வறுக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான கேசரி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக பலாப்பழ கேசரி ஜம்முன்னு செஞ்சுருக்கோம். பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கேசரி தான் செஞ்சுருக்கோம். இது வந்து கலரும் சேர்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்கல. நான் சொன்ன மெஷர்மெண்ட் அப்படியே போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கலரே பார்த்தீங்கன்னா, அல்வா மாதிரி இருக்கும். வாயில போட்டோனே நல்லா கரைஞ்சிட்டு போயிரும். நல்ல ஒரு பலாப்பழத்தோட வாசனையோட சூப்பரா அட்டகாசமா இருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீங்க உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு நீங்க இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த நேரத்துல இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.